இப்போ வந்து பாத்தீங்கன்னா 2014 தேர்தலை வந்து சோசியல் மீடியா தேர்தல் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? இப்ப இருக்க தேர்தலை ஏஐ எலெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எலெக்ஷன். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. ஏன்னா அரசியல்வாதிகள் வந்து பார்த்தா அவங்க குடும்பமும் அவங்களுக்கு தெரிஞ்சு மட்டும் தான் தரிசி நல்லா பண்றாங்க. ஏன்னா நான் நினைச்சா பண்ணலாம் சார், ஆனா பண்ண மாட்டேன். கம்யூனலிசம், அதாவது இந்த சாதி ரீதியா வந்து அரசியலை வந்து கொண்டு போறது வந்து எனக்கு பிடிக்கல. எந்த குழந்தையும் பிறக்கிறப்ப பிரிச்சு பார்த்து பிறக்கிறது இல்ல தாத்தா, வளர வளரதான் பிரிவினையை விதைச்சிடுறீங்க. அரசியல் வந்து சாதியை சார்ந்தோம் மதத்தை சார்ந்ததான் பயணிக்குது. தேசம், மதம், இனம், மொழி, நிறம், சாதின்னு எத்தனை பிரிவிடா. அப்ப ஜாதி ஒழிப்பை பற்றி எந்த அமைப்பு பேசுகிறது? அரசியல் தான் பேசுது. அரசியல் தானே பேசுது. உங்களுக்கு ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. உங்களுக்கு ஜாதி தானே ஒழியணும். ஆமா. அப்ப நீங்க அரசியல் பேசணுமா பேசக்கூடாதா? பேசணும். என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானயா. இப்ப நிறைய அரசியல் கட்சி இல்லாம ஜாதி சங்கங்களும் ஜாதி கட்சியும் இருக்கு. அவங்க நேரடி அரசியல வருவாங்க, நேரடி அரசியல வராம இருப்பாங்க. டேய் செல்லங்களா தங்கங்களா வாய் திறந்துறாங்கடா, வாய் திறந்துறாங்கடா, வாய் திறந்துறாத, வாய் திறந்துறாத, நீ வாய் திறந்துறாத கொன்றுவேன். ஏன் உங்களுக்கு அரசியலில் விருப்பம் இல்லை? உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? நாங்க சரியா தான் பேசுறோம். கொள்கைகளை மறந்து சுய லாபத்திற்காக கூட்டணி வைத்துக் கொள்வதால் பிடிக்கவில்லை. ஐயோ பைபிள்ல ஏதோ பிளான் பண்ணுதே. பக்கத்துல இந்த அரசியல் கட்சிகள் எல்லாமே இலவசன்ற பேர்ல மக்களை மூல செலவு செஞ்சு அதன் மூலமா ஓட்டு வாங்கி அதன் மூலம் கட்சி நடத்தி அவங்க ஓ இதான் அநியாயத்தை கண்டா பொங்குறதா. ஏற்கனவே அரசியல்ல மத அரசியல், ஜாதி அரசியல் இருக்கு. அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படித்தான்டா பேசுவேன், அப்படித்தான் பேசுவேன். ஏங்க திட்டிட்டா நீ பொத்திட்டு உட்கார்ற. ஒரு அமைதிப்பட அமாவாசையா இருக்கிறவரு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் வந்து எந்த ரேஞ்சில போய் உட்கார்றாரு. ஜனம் எப்படி சார் நீங்க வாங்க ஒரு வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க, நான் அடிக்கல மாட்டேன், வாங்க. முடியாது நடக்காதுங்கிறதுக்கு எதிரானதுதான் அரசியல். இல்ல வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு கிடையாது. காந்தி குற்றாலத்துக்கு வர்றார், குளிக்க கூப்பிடுறாங்க. ஒரே ஒரு கேள்வி கேட்டார், எல்லாரும் குளிக்க முடியுமான்னு கேட்டார். இல்ல என்ன போயிட்டார். ஓகே, நான் பேசுற பாஷையும் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸும் தான் உங்களுக்கு பிரச்சனைனா மாற வேண்டியது நான் இல்லை, நீங்க தான். சொல்லுங்க. இந்த ஊர் சாதியா இயங்குதா? எப்ப தொடக்கத்துல இருந்து 40, 50, 60 சாதி. இந்த மாதிரி வாய்ப்பு எல்லாருக்கும் அமைஞ்சிடாது. ரொம்ப ரேர் பீஸ். சாதியா இயங்குதா இருக்கு, மதமா இருக்கானா இருக்கு. ஆனா இதையெல்லாம் கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல நீயா நானால நீங்களும் பேசுற இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்கோம். ஒரு 50, 60 வந்து பெரிய பொற்கால மாதிரியும் இத மகத்தான ஒரு இருண்ட காலம் மாதிரியான சொல்லக்கூடிய ஒரு தன்மை இருக்குல்ல. நீங்க சொல்ற மாதிரி அரசியல் இருக்கிறவங்க வந்து ஒரு கடவுள் மாதிரியும் ராஜாக்கள் மாதிரியும் தான் சார் கண்ணுக்கு தெரியப்படுறாங்க. ஓ நீ அப்படி வரியா? ஒரு சாதாரண சினிமா நடிகரை நீங்கள் அவ்வளவு தூக்கி வைத்து கொண்டாடுகிறீர்கள். ஒரு கிரிக்கெட் வீரர் உள்ளே போகிற போது அரங்கமே எழுந்தென்று கைத்தட்டது 8 கோடி பேரை பார்க்கிறான். கடையில பல்பெல்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்கப்பா. இந்த ஏழை அம்மாவின் கண்ணீரை துடைத்தவன் அரசன் தான். என்ன தப்பு? பல பேரு நாடலந்து வீடலந்து சொந்தம் பந்தம் பாசம் நேசம் எல்லாத்தையும் இழந்து அன்புக்காவும் உறவுக்காவும் இப்படி அனாதே நிக்கிறோம். இப்ப மெரினா போராட்டம் வரைக்கும் அதுல வந்து தேர்தல் அரசியல்லாம் எதுவும் கிடையாது. ஆனா எப்ப வேணா திருப்பி கிடைக்குங்கிற நம்பிக்கையில எனக்கு கொடுத்த, திருப்பி கிடைக்கவே கிடைக்காதுங்கிறப்ப உன்னால ஏத்துக்க முடியல. உங்களுடைய இது ஏழாமைனால தான் நீங்க இதெல்லாம் பேசுறீங்க அப்படிலாம் சொல்றாங்க. நான் வந்து இப்போ கோவிட்ல பணம் கொடுத்தாங்க, எல்லாருக்கும் கொடுத்தாங்க. பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. அவரு பர்ச்சேசிங் பவர் கொண்டு பண்ணு, அவருக்கு இலவசத்தை கொடுத்த ஆக்கற. முதல்ல சொல்லாதீங்க நீங்க. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? நாங்க சரியா தான் பேசுறோம். நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? நான் ரிட்டையர்ட் சார், ரயில்வேல டிடிஆர். ரயில்வேல. உங்க சம்பளம் எவ்வளவு? எனக்கு 1.25 லட்சம் ரூபாய். உங்களுக்கு நீங்களா யாருடா? How do I tell you? ட்ரெயின்ல போறதுக்கு உங்களுக்கு ட்ரெயின் ஃப்ரீயா? ட்ரெயின் ஃப்ரீ. ஏன் 1.5 லட்சம் ரூபாய் சம்பளமும் கொடுத்து ஒரு டிக்கெட் வாங்கிட்டு போக உங்களுக்கு வழி இல்லாமல? சாவும்ல. வீடு அவைலபிளா இருந்தா ஃப்ரீ, மருத்துவம் ஃப்ரீ. இந்த ஃப்ரீ எல்லாம் நீங்க என்ஜாய் பண்றதுக்கு பேரு பிரிவிலேஜ்.
வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. ஆனா இல்லாதப்பட்டவன் 2 கிலோ அரிசி வாங்கி சாப்பிடுறது மட்டும் உங்களுக்கு அப்படின்னா இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே.